ஃபங்க்ஷன் பிரமாதமா நடக்குதுல்ல? ஆமால. எப்படின்னு ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ற? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல பாத்தியா? அப்புறம் எதுக்கு நீ என் கூட இருக்கணும்? நீ கிளம்பு. எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். சாம் இல்லன்னு நீயும் வந்ததுல இருந்து என்னென்னவோ சதி வேலை எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்க. எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா தான் வந்து முடியுது. இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கலாம், ஆனா நல்லபடியா முடியாது. எப்படி? என்னது இது? ஜூஸ். விஷம் சாம், விஷம். விஷமா? இது எதுக்கு என் கையில குடுக்கற? என்ன பயப்படுற? சாப்பிடுற சாப்பாட்டுல எதுலயாவது கலந்து விடு போ. என்ன கொலை பண்ண சொல்லுவ போல? நாம நினைச்சது நடக்கணும்னா அதுக்கு நாம எந்த எல்லைக்கு வேணாலும் போலாம். சாம், போய் எதுலயாவது கலந்து விடு போ. ஐயோ அண்ணா, சிபி ஜெயிலுக்கு போயிடுவான். போகட்டும், எப்படியும் ஜனா வெளியே எடுப்பாங்கல்ல. இப்போ அது விஷயம் இல்ல. இந்த ஃபங்க்ஷன்ல யாருக்காவது அசம்பாவிதம் நடந்தா தமிழ் அசிங்கப்படுவா. ஏன்னா அவதானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. இங்க பாரு சாம், மாட்டிக்காத. செய்யற தப்ப தெளிவா செய். இட்லியை தப்பா ஊத்தி தப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்ப பாயாசத்துக்கு கிண்டு விட்டாங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கடா. ச்சீ, லண்டன்ல எப்படி இருந்தேன், இங்க வந்து பார்த்தா பாயாசத்துக்கு என்ன சொல்றாங்க. பாயாசம் பாயாசம் எவனும் இல்ல. எவரும் நம்ம தான். சாம், என்ன ஆளவே காணா? இங்கதான் இருக்கியா? ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம எவ்வளவு ஹாப்பியா ஜாலியா இருந்தோம். ஏ சாம், இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஓரமா நின்றுகிட்டு இருக்க. எனக்கு புரியுது, இது மாதிரி இருந்தா நல்லாவா இருக்கு? நான் சொன்ன கேப்பேல, வா வந்து ஜோதி ஐக்கியமே சந்தோஷமா இரு. வா, பாயசம் சாப்பிடுறியா? சாப்பிடணும். வேண்டாம் சாப்பிடுங்கறேல. இரு இரு, நான் வேணா சர்வ் பண்றேன். ஓகேயா? ஆர் யூ ஷூர்? சர்வ் பண்றியா? வா.